அந்த ஏரிகளை நிரப்புகிறீர்களே, எங்கள் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளும் கேட்கின்றார்கள், அங்கேயும் அங்கிருக்கின்ற ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்று கேட்டால் அதற்கும் விடுகாலம் இருக்கும் அதிமுக ஆட்சியில். நீர் மேலாண்மை திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டத்திற்கு வடிவமைத்த அரசாங்கம் அதிமுக அரசு. ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளரை நியமித்து எங்கெங்கெல்லாம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் உபரியாக வெளியேறி கடலில் கலக்கின்றது அதையெல்லாம் கணக்கிட்டு அங்காங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தோம். அதன் அடிப்படையில் ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆங்காங்கே தேக்கி வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைக்கும். இன்று வரை அந்த அரசு தண்ணீர் தேக்கவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுக்கு அநீதி இழுக்கின்ற அரசு இந்த அரசு. சுமார் 450 கோடி ரூபாயிலே அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இன்னும் அங்கே தண்ணீரை தேக்கவில்லை. அதுக்கு பிறகு விவசாயிகளுக்கு கோரிக்கை ஏற்று நஞ்சை புகழூர் கரூருக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு கதவணையோட தடுப்பணையோட கதவணை கட்டினோம். சுமார் 425 கோடியில முடியும் தருவாய் இருக்கின்றது. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைந்து வேகமாக அந்த பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் இப்பொழுது வெளியேறுகின்ற உபரி நீரை அங்கே தேக்கி வைத்திருக்கலாம். அதுவும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இப்படி விவசாயிகளுடைய விரோத அரசாகத்தான் இந்த அரசை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படல. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்து வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி நீண்ட காலமாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பை அதிமுக அரசு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தந்தது. விவசாயிகள் வயிற்றிலே பால் வார்த்தோம். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட டிஎம்ஸ் தண்ணீர் நம்முடைய மேட்டூர் அணைக்கு கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து வழங்க வேண்டும் என்ற அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதோட முக்கொம்புல அந்த கதவணை உடைஞ்சு போச்சு. உடனடியாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கி அந்த அணையை கட்டி கொடுத்தோம். இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திறந்திருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, அணை கட்டியது நாம், திறந்தது திமுக. நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கின்றதா ஸ்டாலினுடைய வேலை. நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கின்ற நிலையில் தான் ஸ்டாலின் இருக்கிறார். எல்லா திட்டமும் இன்றைக்கு கொண்டு வந்த திட்டங்கள், பெரும்பாலான திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு கர்நாடக அரசு இருக்கின்ற அந்த அணையில் இருக்கின்ற உபரி நீரைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். அதற்காக அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது அம்மா கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கின்ற பொழுது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கர்நாடகத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள் நிரம்பிய பிறகுதான் உபரி நீராக எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எங்கள் விவசாயிகள் குறிப்பிட்ட நேரத்திலே சாகுபடி பயிர்கள் சாகுபடி செய்ய முடியாத ஒரு அவலநிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றி டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பயிர் மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்திலே வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டவுடனே பாரத பிரதமர்களும் செய்து வந்தார்கள். நிச்சயமாக இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு உதவும் என்று சொன்னார்கள். அதன் பேரில் விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசு தொடர்ந்தது. அப்பொழுது
தெலுங்கானாவில் இருக்கின்ற முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் ஒரிசாவில் இருந்து தெலுங்கானா, ஆந்திரா பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு அந்த தண்ணீரை கொண்டு வர முடியும். அந்த மாநிலத்தை கடந்துதான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொண்டு வர முடியும்.